பிறப்புலேருந்தே எங்கள் அப்பாவே திமுக அரசு. அப்படியா? ஆமாம் ஆமாம். மாவட்ட மீனவரி துணை. அப்போ மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கை? இல்லை இருமொழி கொள்கை தான் சார். இருமொழி கொள்கை. நீங்கள் இருமொழி கொள்கை தான் படிச்சீங்க. இப்போ நீங்கள் இருமொழி கொள்கையில் தான் படிச்சீங்க, நானும் இருமொழி கொள்கையில் தான் படித்தேன். நீங்கள் இருமொழி கொள்கையை படிச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ இடத்துல இருக்கிறீங்க. மேக்சிமம் இங்கே இருக்கிற எல்லாருமே இருமொழி கொள்கை தான். அது மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. அந்த மூணாவது மொழி எதுன்னு சொல்கிறாங்களா? அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு மறைமுக ஒரு இந்தி திணிப்புக்கான வேலை. அது உங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும். நம்ம இஷ்டத்துக்கு படிச்சுக்க வேண்டியதுதானே சார்? அப்படி இப்போ நேஷனல் வைஸ் 22 மொழி சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருந்தா கிளாஸில் 22 பேர் 22 மொழி படிக்கிறேன்னு சொன்னால் 22 ஆசிரியர்கள் போட முடியுமா? முடியாதுல்ல சார், ப்ராக்டிக்கலாக முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, மேஜராக அந்த இந்தியை தான் கொண்டு வருவாங்க. அப்போ இந்தி திணிப்புக்கு இது ஒரு மறைமுகமான ஒரு வழி. என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். நன்றி சார்.